இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி பழைய பாடலின் 2 அடிகள். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. கரமுயர்த்தி எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. சத்தத்தை உயர்த்தி இயேசு நாயகா, நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. 2 கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, ஓ குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே, இனி நான் அல்ல நீரே, இனி நான் அல்ல இயேசு நாயகா, இயேசு நாய. 2 கரங்களை உயர்த்தி சத்தமா இயேசு, இயேசுவே இயேசு, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை
நான் இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த எங்கள் நாயகரே, கைவிடாத எங்கள் தூயவரே, தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள் நம் எல்லாருக்கும் சில நேரத்தில் வாழ்க்கை வீழ்ச்சிகள் கஷ்டங்கள் நமக்கு தருகின்றன. ஸோ இன்னைக்கு ஒரு பெண்மணி தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அகோர கஷ்டத்தில், குறிப்பாக ஒரு பொருளாதார கஷ்டத்தில் தீர்க்கதரிசி எலிஷாவை சந்திக்கிறார். எலிஷா தீர்க்கதரிசி அந்த பெண்மணிக்கு ஒரு அருவரை கொடுக்கிறார். அந்த அருவரை நினைக்கிறேன் மிக ஆழமானது. அதை இன்னைக்கு இருக்கிற நீங்கள் புரிந்து விட்டால் நான் நம்புகிறேன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஜெயிக்கலாம். அந்த 3 வார்த்தைகள், அந்த 3 காம்போனன்ட்ஸ் உங்கள் கூட நான் ஒரு 9:30-10 வரைக்கும் பேசலாம் அப்படின்னு நிஜமாக நாம் என்னது ஓகே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்கள், த 2 Kings chapter 4 and 1 through 7 நான் படிக்கிறேன். உங்கள் வேதத்தின் மொழியில் நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். A certain woman of the wives of the sons of the prophets cried out to Elisha saying, your servant my husband is dead, and you know that your servant fear the Lord, and the creditor is coming to take my 2 sons to be his slaves. So Elisha said to her, what shall I do for you? Tell me what you have in the house. And she said, your maidservant has nothing in the house but a jar of oil. Then he said, go borrow vessels from everywhere, from all your neighbors, empty vessels, do not just gather a few. And when you have come in, you shall shut the door behind you and your sons, then pour it into all those vessels and set aside the full ones. So she went from him and shut the door behind her and her sons, who brought the vessels to her, and she poured it out. Now it came to pass when the vessels were full that she said to her son, bring me another vessel. And her son said to her, there is not another vessel. So the oil ceased. Then she came and told Elisha the man of God, and he said, go sell the oil, pay your debt, you and your sons live on the rest. பல கோணங்களில் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு பிரபலமான வேத பகுதி இது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் ஒருவர் மரித்து போனார். அந்த விதவையாய் போன மனைவி, தன் பிள்ளைகள் இருக்கிறார்கள். திடீரென்று அவர் மரிக்கும் போது கடன் வைத்து போய்விட்டார். இப்போ இந்த கடனை திரும்ப கொடுக்காத போது கடனாளிகள் வந்து அவளுக்கு நெருக்கடியை கொடுத்து, கடனை தரலன்னா உன் பிள்ளைகளை சிறைப்பிடிப்போம் என்று மிரட்டுகின்ற நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல், இந்த பொருளாதார கஷ்டத்தில் நான் தேவ மனுஷன் கிட்ட போய் சொல்லலாம் என்று பாஸ்டர் கோஷி கிட்ட போனார். இல்லை எலிஷா கிட்ட போனார். ஓகே, அங்கே போன போது எலிஷா தீர்க்கதரிசி ஒரு 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 ஐடி ஒரு 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 கருத்தை சொல்லுகிறார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஒரு வேர்டு கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நீ ஒன்று செய், உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். அவள் சொன்னா, என் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஓகே, பக்கத்து வீட்டெல்லாம் போயிட்டு என்ன புரியவே இல்லைங்க. ஆனால் இதில் வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. ஸோ எல்லாரும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து நீ ஊற்று அப்படின்னாரு. வாங்கின்னு வந்து கதவை பூட்டிட்டு ஊற்றுறா, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு. ஊற்ற 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 எண்ணெய் நிறைஞ்சு கடைசி பாத்திரம் நிரம்பும் வரைக்கும். இதை நான் உங்கள் கூட பைபிள் ஸ்டடியில் இப்போ இன்னொரு கோணத்தில் பேசியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எலிஷா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன்ட்ட பணத்துக்காக வர,
நான் உனக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிட்டேன்னா அந்த நேரத்துக்கு தான் நான் உதவி செய்ய முடியும். திருப்பி அடுத்த வாரம் வருவியே, அப்போ நான் என்ன செய்வேன்? அடுத்த மாதம் வருவேன். இப்படி அது ஒரு தொல்லையாக ஆகிடும். அதனால் நான் அப்படி உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்பலை. நான் கொடுக்கறது தவறுன்னு சொல்லலை. பட் நான் உனக்கு ஒன்று கற்றுத்தரேன், உனக்கு ஒரு தத்துவத்தை கற்றுத்தரேன். நீ ஒரு நாள் இனி என்கிட்ட பொருளாதாரத்துக்கு வர வேண்டிய இருக்காது, நீயே அதை சமாளிக்கிற திறனை உனக்கு தரேன். நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமென். ஸோ he is teaching her financial independence. பொருளாதாரத்தில் நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆகிடணும் அப்படின்றத அவர் கற்றுக் கொடுக்குறார். என்ன சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப உதவி கேட்டு வந்தால் அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், என் மூஞ்சி சுளிக்கும், அப்புறம் நீ கஷ்டப்படுவே. இந்த வம்பு வேணாம், நான் உனக்கு ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இமோஷனலாக, ஃபைனான்ஷியலாக, உணர்வுபூர்வமாய் நம்ம வாழ்க்கையில் இடர்களும் கஷ்டம் வரும்போது நம்ம இண்டிபெண்ட் ஆக நம்ம கற்றுக்கணும். அந்த தத்துவத்தை எலிஷா தீர்க்கதரிசி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஸோ நான் இனி எத்தனை நாள் உங்கள் கூட இருப்பேன் எனக்கு தெரியாது, நான் எத்தனை வருஷம் உன்னை தாங்க முடியும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு மறித்து போயிடுவேன், அல்லது எங்கேயோ போயிடுவேன், இல்லை வேறு ஊருக்கு போயிடுவேன். அப்போ உன்னை யார் கவனிப்பாங்க? ஸோ நீ என்னை சார்ந்து பொருளாதாரத்தில் வாழ்ந்திட முடியாது. நீ இண்டிபெண்ட் ஆகிடணும், நீ தனித்தன்மையாய் செல்வத்தில் உயர்ந்திடணும், உன் கடன்களை நீ சமாளிக்கணும், கடன் அல்ல, நீ செல்வ நிறைவில் வாழ்ந்திடணும் என்று அவர் ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். ஆமென். அழகான ஒரு பங்கை கற்றுக் கொடுக்கிறார். எலிஷா கேட்டார், வாட் டு யூ ஹேவ், உன்கிட்ட என்ன இருக்குனார். முதல் வார்த்தை, ஒரு பிரச்சனையோடு ஒரு பெண்மணி எலிஷா கிட்ட வரும்போது எலிஷா கொடுத்த முதல் காம்போனன்ட் என்ன தெரியுமாங்க? பேசும் வார்த்தை. நினைக்கிறேன் நீங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறார், உங்க சூழ்நிலை கேட்ட ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இங்கிலீஷ்ல சொன்னா கிரியேட்டிவ் வேர்டு, சிருஷ்டிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் உங்களை நிறைய பேரை ஏதோ செய்ய வைத்து தூக்கி நிறுத்தி அழகு பார்த்தது. அந்த வார்த்தையில ஞானம் இருக்கு, அந்த வார்த்தையில கிருபை இருக்கு. எத்தனை பேர் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து முடிஞ்சிச்சு, இனி இல்லைன்னு நினைச்ச வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு பிரகாசத்தை தருகிற வார்த்தை, சிருஷ்டிக்கும் வார்த்தை, கிரியேட்டிவ் வேர்டு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நானே இன்னைக்கு எத்தனையோ வருஷம் முன்னாடி இந்த ஊழியத்துக்கு வரும்போது கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். ஆனா வார்த்தை மட்டும் போதாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டும் எல்லாத்தையும் செய்துவிட முடியாது. நிறைய பேர் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு அளவுக்கு மேல உயராமல் இருப்பதற்கு காரணம் கேட்குறீங்களே தவிர அடுத்த லெவல் நீங்க போக மாட்டீங்க. நான் வரேன், இன்னைக்கு முடிக்கிற வரைக்கும் இருந்துருங்க, அடுத்த வாரம் வந்துடும். உடனே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை ஞானம் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை வழிகாட்டுதல் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை விவேகத்துக்குரியது. ஆண்டவர் வார்த்தை தரும் போதெல்லாம் உன்னை நடத்துவார். ஆமென். ஆனா எலிஷா சொன்னாரா, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கொடுக்குறேன், அதோட எல்லாம் சரியாயிடும் சொன்னாரா? சொன்னாரா? சொல்லல. அப்ப என்னுடைய வார்த்தை மட்டும் போதாது, வார்த்தை வேணும். ஆனா வார்த்தைக்கு அப்புறம் இன்னொன்னு கேட்கிறாரு. அந்த வார்த்தையில உன்கிட்ட என்ன, பக்கத்துல 3 பேரை தட்டி கேளுங்க, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படி. நான் உங்கள் பணத்தை குறித்து சொல்ல வரவில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, டேக் த வேர்ட், நான் உனக்கு ஒரு வார்த்தை தரேன், ஒரு விவேக வார்த்தை தரேன், ஒரு ஞானமுள்ள வார்த்தை தரேன், உனக்கு ஒரு டிரெக்ஷன் தரேன். என் வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள வார்த்தை. ஆனா அது மட்டும் இருந்தால் உன் கடன் தீராது, அது மட்டும் இருந்தால் உங்கள் பிள்ளைகளின் பிரச்சனை தீராது, அது மட்டும் இருந்தால் கடனாளிகளை நீ தூரம் வைக்க முடியாது. நீ அதை ஜெயிக்கணும்னா இன்னொன்று தேவை. உங்க வீட்டுல பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு பாரு, அந்த எண்ணெய் உனக்கு தேவை. இருக்கீங்களா? அந்த எண்ணெய் மட்டும் போதாது, பக்கத்து வீட்டு பாத்திரம் வேற தேவை. அதனால நீங்க ஆழமா கேட்கணும் இந்த செய்தியை. நான் நினைக்கிறேன் இது ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ள பொருளாதாரத்தின் பல பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகளை தருகிறார். அது நம்ம சர்ச்சில் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா வார்த்தை கேட்டுட்டேன், அவர் சொல்லிட்டார், கர்த்தர் பேசிட்டார், அதுவும் பாஸ்டர் மூலம் பேசிட்டாரு, அதனால என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்க. அதோட பிரச்சனை சால்வ் ஆகாது.
சிருஷ்டிக்கிற வல்லமையுள்ள வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை, வழிகாட்டுதல் வார்த்தை கேட்ட பின்னாடி நீங்க இன்னொன்னு எடுக்கணும். உங்க கையில கர்த்தர் ஒரு பாத்திரம் எண்ணெய் கொடுத்திருக்கிறார். அதை உங்க கையில நீங்க எடுக்க வேணும். நீங்க புரிஞ்சுப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காருங்க. வார்த்தையில ஞானம் இருக்கு, வழிகாட்டுதல் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்கு, வசனம் இருக்கு, வெற்றி இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மனுஷன் கிட்ட இருந்து வர்றதல்ல, அது கர்த்தர் கிட்ட இருந்து வருகிற சிருஷ்டிக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை வரும்போது செயல் இல்லாத நீங்கெல்லாம் செயல்பட தொடங்குவீங்க. சீக்கிரம் நீங்க எழுந்து சொல்வீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஹல்லேலூயா. நிறைய பேர் கொஞ்சமாவது உயர்ந்ததுக்கே காரணம் அந்த வார்த்தை தான். என்கிட்ட சொல்லிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க பாஸ்டர், கர்த்தர் உங்க மூலியமாய் பேசினார். ஹல்லேலூயா. இனி இல்லைன்னு நினைச்சு வந்த நிறைய பேர் இந்த இடத்துல வார்த்தை கேட்ட பின்னாடி என்னாலையும் முடியும்னு சொன்னீங்க. சொல்ல முடிஞ்சது. ஏன்னா வார்த்தையில் சிருஷ்டிக்கும் வல்லமை உண்டு, ஞானம் உண்டு, விவேகம் உண்டு, வெற்றி உண்டு, வழிகாட்டுதல் உண்டு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான், நல்லா கேட்டு, இந்த வார்த்தை தான் உங்களை அந்த பாத்திரம் எண்ணெய எடுக்க வச்சதே. இன்னும் புரியல, நான் இன்னும் ஆழமா போயிட்டே இருக்க போறேன். அதான் 10 மணிக்கு தான் முடிப்பேன். நீங்க வர்றீங்க, பாத்திரம் எண்ணெய் இருக்கு, பாத்திரத்துல என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. ஆனா நிறைய பேர் அந்த பாத்திரத்தை எடுக்கவே இல்லை. அவ எலிஷா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் சொல்றான், ஆமாமா பாத்திரத்துல என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் தான் அவன் எடுத்தான். அது வரைக்கும் எடுக்கவே. நிறைய பேர் இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி எடுக்காத சில எண்ணெயெல்லாம் உங்க கையில எடுப்பீங்க. உங்கள் கடன் தீரும், உங்க உயரும், உங்க வாழ்க்கை உயரும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சிருஷ்டிக்கிற வல்லமை எப்பொழுதெல்லாம் புறப்பட்டு வருகிறதோ, நம்பர் 1 சிருஷ்டிக்கிற வார்த்தை. அது லட்சியக்கரை உருவாக்கும். உனக்கு எதிர்காலத்தில் போக வேண்டிய ஊக்கத்தை தரும். உன் எதிர்காலத்தை உருவாக்கும். அற்புதங்களை செய்யும். ஆமென். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த அற்புதம் வேணும், எனக்கு பொருளாதாரத்தில் வெற்றி வேணும் என்றெல்லாம் ஏங்கி கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்க வரும்போதெல்லாம் உங்க வெற்றி, உங்க பிரேக் த்ரூ, உங்க அடுத்த அளவு எங்க தெரியுமா தொடங்குது? ஒரு சிருஷ்டிக்கிற வார்த்தை. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. சோ எலிஷா எதுல தொடங்குறார் தெரியுமா? பிரச்சனையோடு வருகிற பெண்மணிக்கு வாழ்க்கை பிரச்சனை நிரந்தரமாய் தீர்ப்பதற்கு முதல்ல அவர் கொடுத்தது சிருஷ்டிக்கிற கர்த்தருடைய வார்த்தை. 3 பேரை தட்டி சொல்லுங்க, வார்த்தை தாங்க இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்குன்னு. கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையால் சிருஷ்டித்தார். அவர் வார்த்தையை கொண்டல்லாமல் அவர் எதையுமே உண்டாக்கவில்லை. வார்த்தை தான் பேசினார். வெளிச்சம் உண்டாவதாக. It always begins with a creative word. சிருஷ்டிக்கின்ற ஒரு வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் எல்லாவற்றையும். நிறைய பேர் படிக்காத நீங்க படிக்க தொடங்கி இருக்கீங்க. வேலைக்கு போகாத நிறைய பேர் எழுந்து வேலைக்கு போறீங்க. வியாபாரம்னா என்னன்னு தெரியாத சிலர் நாளைக்கு வியாபாரி ஆயிருக்கீங்க. சிலர் ஊழியர் ஆயிருக்கீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதை நீங்க கேட்கணும், இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், இதன் மேல நீங்க செயல்படணும். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுதான் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் அவங்களை தட்டி எழுப்பி ஏதோ ஒன்றை சாதிக்க செய்கிறது. நம்பர் 1 இஸ் த கிரியேட்டிவ் வேர்ட். எலிஷா பெண்மணி பார்த்து சொன்னார், என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு பாத்திரம் எண்ணெய், ஜார் ஆஃப் ஆயில். செகண்ட் காம்போனன்ட், முதல் கிரியேட்டிவ் வேர்டு சிருஷ்டிக்கிற வார்த்தையை கொடுத்தார். ரெண்டாவது ஜார் ஆஃப் ஆயில். நீங்க வாழ்க்கையில் உங்க பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்து, உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து, நிரந்தரமான பொருளாதார வெற்றியில் நீங்கள் செழித்தோங்கி பிரகாசித்து, உங்கள் கடனாளிகள் ஓரமா நிக்க ஜெயாளிகளாய் நீங்கள் வாழ்வதற்கு பக்கத்துல பாத்திரத்தில் என்ன இருக்கா அப்படி. என்னுடைய சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் நல்லா கேட்டுக்கணும். உங்க எல்லாரையும் கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தும் போது இன்பார்ன் கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திறமைகளை கொடுத்திருக்கிறார், டேலண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார், ஐடியாஸ் கொடுத்திருக்கிறார். இங்க அந்த மாதிரி திறன்கள் இல்லாம கர்த்தர் ஒருத்தரையும் பிறக்க வைப்பதே. என்ன தப்பா புரிஞ்சிக்காதீங்க, உங்களை மதிக்கிறேன். Even mentally retarded children குள்ள கூட கர்த்தர் திறன்களை வச்சிருக்கிறார்.
ஏங்க வராமேன்னு சொல்லவே இல்லை நீங்க. நான் பார்த்துருக்கேங்க, அதுங்க வளர்ந்து சிலதெல்லாம் நடந்து போகும்போது அதுக்குள்ள ஒரு தனித்தன்மையான சில திறமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. கையை வலது கை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க யாருமே லேசா பிறந்தவங்க அல்ல. இன்பார்ன் ஐடியாஸ், இன்பார்ன் கிஃப்ட்ஸ், இன்பார்ன் டேலண்ட்ஸ் உங்களை கர்த்தர் விசேஷித்த திறமைகளோடு படைத்திருக்கிறார். இப்ப பக்க சொல்லுங்க, என் வீட்டுல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தலைமையில கை வைங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் தாங்க. ஆனா நிரந்தரமான உங்க பொருளாதார பிரச்சனை தீரணும்னா, one is creative word and two is a jar of oil. எதுங்க உங்களை தூக்கி நிறுத்தும்? ஒன்று கர்த்தருடைய சிருஷ்டிக்கிற வார்த்தை, ரெண்டு உங்க பாத்திரத்துல இருக்கிற என்ன இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். திறன்களை பயன்படுத்துங்கள். ஒரு சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்ல என்னாலேயும் முடியுங்க அப்படின்னு சொல்லுங்க. மிகப்பெரிய பொருளாதார பொறுப்புக்கு முன்னே ஒரு பெண்மணி நிற்கிறாள். சந்ததிகளை சிறைபிடிக்க போறாங்க. தத்தளித்து நிற்கும் நேரத்தில் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்ட எலிஷாக்கு சொல்றாரு, நீ ஒன்றை செய், உன் வீட்டுல என்ன இருக்கு? அவ சொல்ற என்கிட்ட இருக்கு. 3 பேர் இருக்குங்க, ஆனா இன்னும் சிலர் அதை சரியா கையில் எடுக்கல. இந்த வருஷம் தொடங்கி அடுத்த டிசம்பருக்குள்ள உங்க திறமை, உங்க டேலண்ட், உங்க ப்ரொஃபஷன், உங்க ஜாப், உங்க கேரியர், உங்க வேலை எவ்வளவு அலையில சொல்ல மாட்டீங்களா? இதுவரை எடுக்காத மாதிரி எண்ணெய் எடு. பக்க எண்ணெய் எடு, ஆசீர்வதிப்பார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கெல்லாம் பூர்வீகமா கடவுள் சொத்து கொடுத்து வச்சுக்கிறார். உங்களை அந்த லிஸ்ட்ல சேர்க்கல. நீங்க சாப்பிட்டு தூங்கி போங்க. ஆனா ஒண்ணு இல்லாம கடனாளி முன்னாடி தத்தளிச்சு நிக்கிற பொருளாதார வீழ்ச்சிகளில் கடன்களுக்கு முன்னே இன்னைக்கு சொல்றேன், இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையினுடைய நீங்க ஜெபிக்கிறது, நீங்க எழும்புறது, நீங்க படிக்கிறது, நீங்க நடக்கிறது, நீங்க வேலை செய்யறது, உங்க ஊழியம், உங்க திறன்கள், உங்க திறமைகள் எல்லாத்திலும் நீங்க வாங்கணும். பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, என் துறையில என்ன மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்துடணுங்க. எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையும் தோண்டி எண்ணெயில் எப்படிங்கன்னு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அழகா படைச்சிருக்கார். 2 கண்ணு, மூக்கு கொடுத்து, அறிவை கொடுத்து, புத்தியை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, திறமைகளை கொடுத்து அழகால படைச்சிருக்கிறார். பக்க இந்த வருஷம் நான் சும்மாலாம் இருக்க மாட்டேங்க, நான் எழுந்து சாதிக்க போறேன். எத்தனை பேர் இன்னைக்கு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை கையில் எடுப்பீங்க? எண்ணெய் இருந்தா போதாது, எண்ணெய எடுக்கணும் கையில. திறமை எடு, தாளந்து எடு. சோர்வுல வாழ்றது. 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சோரவே மாட்டேங்க அப்படின்னு. தாய் இல்ல, தகப்பன் இல்ல, சப்போர்ட் இல்ல, சொந்தக்கார இல்ல, படிப்பு இல்ல. ஆனா அந்த பெண்மணி சொல்றான், 2 வாட்டி அப்பா இல்ல, அம்மா இல்ல, புருஷன் இல்ல, குழந்தைங்களை காப்பாத்த யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குங்க, என் பாத்திரத்துல ஒரு எண்ணெய் இருக்கு. எல்லாருமே திறமை உள்ளவங்க. ஹல்லேலூயா. 40 வருஷம் 50 வருஷம் அப்படியே வந்துட்டோம். எப்படியோ வந்துட்டீங்க. வந்தவங்களுக்காக நன்றி. மிச்சமானவங்களாம் நீங்க லேசா வாழக்கூடாதுங்க. பக்கத்தில் என்ன இருக்கா? ஹல்லேலூயா. நான் கேள்விப்படுகிறேன், ஒரு முறை இதை சொல்லியிருக்கின்றேன். 2 குழந்தைகள் பிறந்தார்கள், இரட்டை குழந்தைகள். நடந்த சம்பவம். ஒரு குழந்தை அந்த தாயின் கருவில் இருக்கின்ற காலத்தில் ஏதோ சில மாற்றங்களால் சரியான ஆக்சிஜன் கிடைக்காததுனால இந்த குழந்தை கொஞ்சம் மென்டல் டிஃபார்மிட்டியில் பிறந்திருக்கு. பிறந்த பின்னாடி அதனுடைய தோற்றமும் அதனுடைய செயல்களும் அந்த பெற்றோர் நினைச்சாங்க, இந்த குழந்தை நீ எதுக்குமே உதவாதென்று பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பாமல் வீட்டிலே வளர்த்தார்கள். இன்னொரு கூட பிறந்த அந்த ட்வின் குழந்தை நல்ல அறிவாற்றலோடு வளர்ந்து அது பள்ளிக்கூடம் போய் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கானா, இது வீட்டிலேயே இருந்துச்சு. மற்றும் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் போல. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மியூசிக் கற்றுக் கொடுக்கணும். அந்த நாட்டில் ஒரு சிறந்த மியூசிக் டீச்சரை கொண்டு வந்து இருக்கீங்களாங்க.
இந்த 3 பிள்ளைகளுக்கும் பியானோ கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த குழந்தை ஓரமாக உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆமென். அந்த மாஸ்டர் சொல்லி 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 கொடுத்தாலும் இந்த 3க்கும் ஏறாது. ஆனா அந்த நல்லா பொறுக்கலன்னு சொன்ன குழந்தை அங்க உட்கார்ந்து அதை பார்த்துட்டே இருக்குமா. ஒரு நாள், பல மாதங்களுக்கு பின்பு ஒரு நாள், அந்த மாஸ்டர் உட்கார்ந்து லிவிங் ரூம்ல குழந்தைகளோடு குடும்பத்தோடு பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று பார்த்தால் அவர் கற்றுக் கொடுத்த சில இசையின் நாதங்கள் அழகாய் கேட்கிறது. என்னடா இது, யாரா வாசிக்கிறாங்கன்னு போய் எல்லோரும் ஸ்கிரீனை தள்ளி எட்டு பார்த்தா உதவாதென்று ஒதுக்கி வைத்த அந்த குழந்தை அந்த பியானோல உட்கார்ந்து அவர் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஏறல பாருங்க, அதை அந்த குழந்தை அழகா வாசிக்கிறான். அதற்கு பின்பு அவர்கள் புரிந்து கொண்டு இவ்வளவு திறன்கள் இந்த குழந்தைக்குள்ளேயும் இருக்கென்று புரிந்து கொண்டு அந்த டீச்சர் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து நிறைய இசையை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தையே மியூசிக்கை கம்போஸ் பண்ணி கிளாசிக் மியூசிக்ல சிறந்தோங்கினார்கள் என்ற சரித்திரம் புரிஞ்சிருந்த நாமே. என்ன சொல்ல வரேன் தெரியுமாங்க, யாருமே கர்த்தரால லேசாய் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. திறமைகள், தாளந்துகள், ஐடியாஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஏன்ட்டியும் என்ன இருக்கு. ஒன்று சொல்றேன், உங்களை யார் தள்ளி நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் கடவுளுடைய சிருஷ்டிக்கும் வார்த்தையும் பாத்திரத்தில் எண்ணெயும் நீங்க இருந்துச்சுன்னா நான் சொல்றேங்க, நீங்க பொருளாதாரத்தில் இந்த உலகத்தில் உயர்ந்து வாழ முடியும்னு சொல்றேன். நீங்க நான் அதை பவுலோடு சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஹல்லேலூயா. எதை இழந்தாலும் நல்லா கேட்டுக்கணும். தாயை இழக்கலாம், தகப்பன் இழக்கலாம், புருஷன் இழக்கலாம், நண்பர்கள் இழக்கலாம், எவரவன இழக்கலாம், என்னைய மட்டும் இழக்கவே முடியாது. அது கடவுள் உங்களுக்கு தந்த அறிவாற்றல். You can do it. You can do it. உங்களை இன்னைக்கு உற்சாகப்படுத்துறேன். பக்கத்துல தட்டி சொல், உன்னால முடியுங்க. எது உன்னை விட்டு போனாலும் என்ன உன்னை விட்டு போகவே போகாது. இங்க எழுந்து உங்கள் கடன்களை தீர்த்து நீங்கள் வெற்றி பூத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய உயரங்களில். அந்த அம்மா ஒரே ராத்திரியில ஹோல்சேல் ஏஜென்ட்டா மாறிட்டாங்க. ஒலிவ எண்ணெயினுடைய வியாபாரியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும், இந்த பெண்மணி புருஷனை இழந்தார், எல்லாரையும் இழந்தாள். ஆனால் ஒன்று மட்டும் அவள் கிட்ட இருந்தது, அது ஒரு நாளும் எடுபடாது. கர்த்தர் கொடுத்த எண்ணெய். இட்ஸ் ஆல்வேஸ் வித் யூ. கிரியேட்டிவ் வேர்ட். வார்த்தை இருந்தாலும் போதாது, வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய், ஜார் ஆஃப் ஆயில் நீங்க எடுக்கணும். கர்த்தர் உன்னில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். கையை உயர்த்தினா தான் நான் சொல்லுவேன். நான் உங்களை கர்த்தர் லேசா படைக்கல பிரதர் சிஸ்டர், அம்மா உங்களை லேசா படைக்கல. உங்களுக்குள்ள நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். காலம் கடந்ததென்று கூட இருக்காதிருங்கள். உங்களுக்கு தந்த அறிவாற்றலில் எழுந்து நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பூத்து குலுங்கி பிரகாசித்து வெற்றி நிறைவுகள் வாழ்ந்திட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சொல்லுங்க ஒரு பலத்தாமேன். அந்த கஷ்டத்துல எலியா கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குன்னு. பீரோ நிறைய 15 புடவை இருக்கு சொன்னாளா? 48 சுடிதார் இருக்கு, 7 சூட் இருக்கு, 50 வேஸ்ட் கோட் இருக்கு. அவளுடைய வேதம் ஆழமானது. அவ சொல்ல, இதெல்லாம் எனக்கு அந்த நேரம் அது எதுவுமே ஞாபகம் வரலங்க. பைபிள் இது இன்னைக்கு நீங்க இது கேட்கணும் தாங்க, அதை கர்த்தர் வச்சிருந்தாரு. அவ சொல்ற, என்கிட்ட அதெல்லாம் இருக்கோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட ஒண்ணு இருக்குங்க, என் பாத்திரத்தில் என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? சொல்ல 3 பேரை தட்டி தைரியமா சொன்ன, என்கிட்ட என்ன இருக்குங்க? இருக்கீங்களா? அதை நீங்க டிஸ்கவர் பண்ணணும், அதை நீங்க பொசிஷன் பண்ணணும், அதை நீங்க பயன்படுத்தணும். You must discover it, you must position it, you must use it. Hallelujah. Praise the Lord.
a jar of oil, ஒரு சிஸ்டம், ஒரு மெத்தட். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய எண்ணெய் உங்களுக்கு தந்த கிரியேட்டிவ் பவர், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டேலண்ட். எலிஷா ஒரு ப்ராசஸை கொண்டு வரார். நீ போய் நம்பர் 1 என்னங்க, ரெண்டாவது என்னங்க, பாத்திரத்தில். நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கீங்களா, உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்களை பார்த்து அலறணுங்க. உங்களை பார்த்து எப்படி அலறணும், ஐயோ வந்துச்சு அது. பேஷண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து என்ன தெரியுமா சொல்லணும், எனக்கு ஊசி இதெல்லாம் போடக்கூடாது, இது ஒன்று இருக்குது பார், அது போட சொல்லு. சிலர் குத்துக்கு அடுத்த வாட்டி அந்த ஆஸ்பத்திரி. டேக் த ஜார் ஆஃப் ஆயில். வாட் இஸ் யுவர் டேலண்ட், வாட் இஸ் யுவர் கிஃப்ட்? ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஸோ அவர் என்ன சொன்னார், 1 நான் வார்த்தையை தரேன், மை கிரியேட்டிவ் வேர்ட். 2 என்ன சொன்னார், உங்களுடைய பாத்திரத்தை என்ன செய்யணும், கையில் எடுக்கணுன்ட்டார். எடுத்ததுக்கப்புறம் என்ன சொன்னார், உங்கள் பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு, ரொம்ப ஆழம், இது ஒரு செக்யூலர் வேர்ல்டில் ஒரு பிஸ்னஸ், ஒரு 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 கெரியரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் எந்த அளவுக்கு உட்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லணும்னு எனக்கு தோணதை சொல்லிட்டு போயிடுறேன். நீ என்ன எடுத்தால் போதாது, உனக்கு நிறைய பாத்திரங்கள் பாரோ பண்ணணும். எப்படி சொல்லலாம், உங்களுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் உங்கள் திறமையை ஊற்றக்கூடிய சரியான இடமும் பாத்திரமும் உனக்கு. நான் சொல்லட்டுமாங்க, உங்க நிறைய பேர் திறமை உள்ளவங்க தான், ஆனால் இன்னும் நீங்கள் சரியான பாத்திரத்தில் ஊற்றப்படாதனால இருக்கிற நிலையிலேயே நீங்கள் இருந்து செத்து போயிடுவீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க, ஊற்றப்பட வேண்டிய சரியான இடத்துல. எப்படி சொல்லலாம் இருக்கீங்களா? புரியுதாங்க? ஏதாவது நானே ஒரு இடத்துல போனேன், என்னை கர்த்தர் ஒரு, இப்போ நான் சொல்கிறது பல வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி என்னை ஒரு இடத்துல கொண்டு போகிறார். நான் அங்கே போயிட்டேன். ஆமேன். எனக்குள்ள அப்போ எப்படின்னா, அப்படி புரட்சிகரமாக கடவுளுடைய வார்த்தையும் ஆராதனையும் என்கிட்ட இருக்குது. அங்கே போயிட்டேன். அங்கே இருந்த இந்த தப்பாக எடுத்துக்காதீங்க, விளக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அங்கே போய் ஒரு 2-3 வாரம், 4-5 வாரம், 7 வாரம், 8 வாரம் போனதுக்கப்புறம் என் மனசு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னு தெரியுங்களாங்க, இந்த எண்ணெய்க்கு அந்த பாத்திரம். அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தேன், இதுதான் கடைசி நான் இங்கே இடத்துக்கு வருவது, எனக்கு இல்லைன்னா இல்லாமல் வாழ்ந்துக்கிறேன், ஆனால் என் எண்ணெயை நான் சும்மா வச்சுக்க முடியாது. அது எந்த பாத்திரத்தை எந்த வீட்டில் வாங்கணுமோ அங்கே தான் நான் ஊற்ற முடியும். அப்புறம் தான் சாலமோனையா வந்தார், இவரு வந்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் எண்ணெயை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எங்கே ஊத்துறீங்க என்பது ரொம்ப குரூஷியல். உங்கள் எண்ணெய், உங்கள் கிஃப்ட், உங்கள் ஐடியாஸ் எங்கே வைக்கிறீங்க, எங்கே ஊத்துறீங்க ரொம்ப முக்கியம். எலிஷா சொல்லுகிறார், I am going to tell you something about your problem. You don't have an oil problem. Amen. Word I have given you, instruction I have given you, wisdom I have given you. You don't have oil problem. உனக்கு எண்ணெய் இருக்கு, ஆனால் உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, ஊத்துற பாத்திரம் கிட்ட இல்லை. நீ பாத்திரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டீன்னா உன் எண்ணெய் பெருகிடும். யாருக்காவது நான் சொல்றது ஏதாவது கொஞ்சமாவது இந்த இப்படி சொல்லட்டுமா, இந்த எண்ணெய் ஒழுக வேண்டிய விதத்துல ஒழுகணும்னா ஊத்த வேண்டிய பாத்திரம் சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ எலிஷா சொன்னார், உன்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ ஒன்று செய், போய் பாத்திரத்தை பாரோ பண்ணிட்டு வானார். நம்முடைய வாழ்க்கை, ஊழியம், தொழில், வியாபாரம், நம்முடைய கெரியர், நம்முடைய ஜாப், நம்முடைய லட்சியக்கரை கனவுகளில் நம்முடைய எண்ணெயை ஊற்றக்கூடிய சரியான பாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா உங்கள் திறமைகள் அந்த ஜாரில் இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் தரித்திரத்தில் வாழ வேண்டிய நிலைமை அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த பெண்மணி செஞ்ச காரியம், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேட்டு பாத்திரங்கள் எல்லாம் பாரோ பண்ணி எந்தெந்த பாத்திரம் கிடைச்சதோ அந்த பாத்திரத்திலெல்லாம் அவள் தன் எண்ணெயை ஊற்றிய போது தன்னுடைய வாழ்க்கையில ஒழுக வேண்டிய அறிவாற்றல், ஞானம், ஒழுகக்கூடிய பாத்திரங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. புரிஞ்சிருந்தா ஒரு அடையில சொல்ல மாட்டீங்களாங்க?
இப்படி வச்சுங்களேன், சரியான எண்ணெயோடு தப்பான இடத்துல இருந்தீங்கன்னா உங்க எண்ணெய் ஒழுகுவது கஷ்டங்க. நான் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு, ஏன் ஜெபம் உங்களுக்காக, சரியான பாத்திரங்களை பாரோ பண்ற கிருபைய கடவுளுக்கு தருவாராக. எலிஷா சொல்றாரு, உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஆனா பாத்திரத்துல தான் எண்ணெய் இருக்கு, அது ஒரு சின்ன கண்டெய்னர். நீ மட்டும் இந்த அறிவாற்றலோடு, இந்த திறனோடு, இந்த திறமையோடு, இந்த கிஃப்டோட, இந்த வரத்தோட நீ இந்த உயரம் போயிட முடியாது. நீ உன்னை கொண்டு மட்டும் நீ இதை சாதிச்சிட முடியாது. அந்த எண்ணெய் ஒழுகணும்னா அதற்கேற்ற பாத்திரங்களும் உன் கூட வரணும், பாரோ பண்ணணும். ஆமென். borrowed vessels, lessons, நல்ல பாடங்களை நீங்க நல்ல பாடங்களை borrow பண்ணணும். நல்ல சிஸ்டம்ஸ் கிடைச்சா borrow பண்ணிக்கணும். நல்ல அனுபவங்கள் கிடைச்சா, ஸ்டாலின் அண்ணா இருக்கார், அவருக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்கு. அவர் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சொல்றாருன்னா அது ஒரு ஆழமா எனக்கு தெரிஞ்சா அது ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது, பட்டுன்னு திருடிக்கணும். அவர் சொன்ன பாத்திரத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு என்ன செய்யணும், நீ என்ன எனக்கு சொல்றது, நான் என்ன கேட்கறது. பெருமை உள்ளவனுக்கு ஒரு நாளும் புத்தி ஏற போறது. உங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இருக்கீங்க, புரியுதுங்களாங்க? உங்க கெப்பாசிட்டியை நீங்க வளர்க்கணும்னாங்க உங்களுக்குள்ள மட்டும் அந்த எண்ணெய் இருந்தா போதாது. அந்த எண்ணெய் ஊற்ற வேண்டிய பாத்திரங்கள் உங்களுடைய திறன்களை மாடிஃபை பண்ணி, உங்க திறன்களை ஷேப் பண்ணி, உங்க எண்ணெய்க்கு வடிவத்தை தந்து, உங்க எண்ணெயை எவ்வளவு ஊத்தினாலும் அந்த ஊற்றும் அளவிற்கு வடிவத்தை தந்து உங்களை ஒரு உயரத்துல வச்சு பொருளாதாரத்துல இந்த உலகத்துல உயர்த்தி அழகு பார்க்கணும்னா, உங்களுக்கு ஏதோ நான் புரியுத மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஹல்லேலூயா. இன்னொரு கேள்வி உங்களை கேட்குறேன், பாத்திரத்தை வாங்க சொன்னாரா எண்ணெய் வாங்க சொன்னாரா? ஐயோ, என்ன விழிப்பா இருக்கீங்க? எல்லார் வீட்லையும் போய் எண்ணெய் வாங்குன்னு சொன்னாரா? எண்ணெய் உண்டு, பாத்திரம் தான் வெளியில. எண்ணெயை வாங்கினே வச்சுக்கோ, காப்பி கேட் ஆயிருவேன். நமக்குன்னு திறன், நமக்குன்னு அறிவு, நமக்குன்னு ஞானம், நமக்குன்னு டேலண்ட்ஸ். ஆமென். அதை போய் நான் வாங்க முடியாது, அது எனக்குரியதுங்க. என்ன போல இந்த திறன்ல வேற எவருமே, ஆனா என் திறன் வளர வேண்டுமானால் அதற்கேற்ற பாத்திரங்களை நான் கண்டறிந்து வீட்டுக்கு கொண்டு வரணும். என் அறிவு, சிஸ்டம்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், லெசன்ஸ். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல எண்ணெயெல்லாம் நான் யார்கிட்ட கேட்க மாட்டேங்க. நான் காப்பி கேட்லாம் கிடையாது, ஒரிஜினல். நான் ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. உங்களை மாதிரி இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது, என்ன மாதிரி எவருமே கிடையாது. பக்கம் நான் ஒரிஜினலுங்க. என்ன என்பது என்னுடைய திறன், என்னுடைய வரங்கள், என்னுடைய கிருபைகள். நான் தான். பக்கம் சொல்ல நான் தான். நீ சொல்றாலே நான் இல்லை. ஆனா சில நல்லா கேட்டு முடிச்சிட்டேன். நான் ஊழியத்துக்கு வரேன் 35 வருஷத்துக்கு முன்னாடி, 34 years பேக் தொடங்குகிறேன். ஒன்றுமே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. பைபிள் மட்டும் எங்கள் அம்மா படிக்க சொல்லுவா. அது எப்போ படிக்க சொல்லுவா தெரியுமா? பசியாக இருக்கும்போது. என்ன கண்டிஷன்னா, படித்தாதான் உனக்கு சப்பாத்தியே, 2 சப்பாத்தியும் ஒரு சின்ன மீன் குழம்பும் கொடுப்பா. இப்போ எனக்கு பைபிள் எல்லாம் முக்கியம். என்ன முக்கியம்? ஸோ அந்த சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு படிப்பு. அது என்ன ஒன்றும் பண்ணலை. ஆனால் ஒரு நாள் ஊழியம் என்ற அழைப்பு எனக்கு இருக்குன்னு என் பாத்திரத்தை கொஞ்சம் அசைச்சு கடவுள் என்கிட்ட சொன்னார். இல்லை, நீ சும்மா இங்கெல்லாம் போய் மிஷின்லாம் வேலை செய்கிறதுக்கெல்லாம் உன்னை அழைக்கலை. உனக்குன்னு நான் உனக்குள்ள ஒரு எண்ணெயை வச்சிருக்கேன்னாரு. அந்த எண்ணெய் எடுத்தேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. முதல்ல பண்ணது பைபிளை படித்தேன். நிறைய பைபிள் பக்கங்கள் உட்காந்து எழுதுவேன். யாரோ ஒரு நண்பன் கொண்டு வந்து ஏதோ ஒரு மேகசின் கொடுப்பான், மாதம் ஒரு மேகசின் கொடுப்பான். அந்த மேகசினை படித்து துண்டு துண்டாக எழுதி கிழிச்சு எங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். நிறைய வாட்டி அவருக்கும் எனக்கும் சண்டே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பில்லி கிரஹாம் புக் எனக்கு ஒருத்தர் கொடுத்தார் ஃப்ரீயாக. புக்கு வாங்க கூட காசு கிடையாதுங்க.
அவருடைய புக் எனக்கு கொடுத்தார். அதை படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள புரட்சிகரமா இருக்குங்க. அன்னைக்கு பாத்திரத்தை வாங்க தொடங்கின இந்த எண்ணெயை ஊற்றுகிற புத்தகங்கள், பைபிள், ஆழங்கள், ஊழிய மகத்துவங்கள், ஊழிய உறவுகள் என்று பல்வேறு பாத்திரங்களை நான் பாரோ பண்ணி என் எண்ணெயை ஊற்ற ஊற்ற சீக்கிரத்தில் சொல்றேன் 2 லட்சம் பேரை கொண்ட ஒரு திருச்சபையை இப்ப புரியுதானே என்ன சொல்றேன்? எண்ணெய் இருந்துச்சுங்க, ஆனா அந்த எண்ணெய் உதவல. ஆனா எப்ப தெரியுமா உதவிடுச்சு? அந்த ஒரு புத்தகம், அந்த தேவ மனுஷன் அனுபவம். நம்ம எல்லாரையும் கடவுள் படைச்சிருக்கார். இயேசு ஒரு நாள் கடற்கரைக்கு போகிறார், பீச்சுக்கு போறார். பீச்சில் மக்கள் அவரை பார்த்தோன்னே திரளா வந்து நிற்கிறாங்க, திரண்டு வருகிறார்கள். இப்போ இவர் பின்னாடி 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 போறாரு, கடலுக்குள்ள போயிடுவார். கடல் இறக்கமா இருக்கும், தர மேலே இருக்கும். ஸோ ஜனங்களுக்கு இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணன்னு விரும்புகிறார். அங்கே சில மீனவர்கள் இருந்தார்கள். அந்த மீனவர்களில் ஒருவர் யாருங்க? என்ன பைபிள் அறிவு நீங்க! பேதுரு இருந்தாரு. பேதுரை பார்த்து இயேசு சொன்னார், இங்க பாரு, அவங்க மக்கள் அவ்வளோ நிற்கிறாங்க. இப்போ நான் இந்த ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். என்ன பரலோகம் எதுக்கு அமிச்சிச்சோ அந்த நோக்கத்தினுடைய ஒரு பங்கை நான் நிறைவேற்ற போறேன். ஆனால் அதை நிறைவேற்றணும்னா நான் இங்கே மண்ணில் நின்றா அவங்க ஜனங்களுக்கு என்ன கேட்காது, தெரியாது. அதனால உன் போட்டை கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிறேன். அந்த வேர்டை தான் எலிஷா borrow a vessel. இயேசு பேதுருவை பார்த்து, பீட்டர், கேன் ஐ borrow your ship for few hours? ஆமென். சில மணி நேரங்களுக்கு உன்னுடைய பாத்திரத்தை கொஞ்சம் தருவியான்னு கேட்டாரு. பேதுரு என்ன நினைச்சானோ தெரியல, சரின்ட்டான். இயேசு கிறிஸ்து அதன் மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினால் ஜனங்கள் திரளாய் கேட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. எந்த படவுல ஏறி நின்றா நீ செய்ய நினைச்ச காரியம் நிறைவேறணும் என்று நினைக்கிறாயோ, அந்த நிறைவேறக்கூடிய படவை தரக்கூடிய வழிகளை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்துவாராக. என்ன இருக்கு, ஆனா உனக்கு என்ன தேவை? பாத்திரம். என்னைய நான் போய் வாங்க முடியாது. எதை வாங்கணும்? இருக்கீங்க வராமேன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 2 சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அவர் வந்த நோக்கமே எதற்காக? பிறருக்காக, நம் மனித குலத்துக்காக மரிப்பதற்காக. அவர் சிலுவைக்கு போக வேண்டும். ஆனால் எருசலேம் போக வேண்டுமானால் வேத வார்த்தையின்படி அவர் எது மேல போகணும்? கழுகு மேலையா? கழுத மேல போகணும் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை நிறைவேறணும். அவர் சொல்றார், இப்போ நான் எங்க போகணும்? எருசலேமுக்கு போகணும். இது குருத்தோலை பெருநாள், நான் பவனியாக போகணும். ஆனா நான் யார் மேல போகணும்? கழுதை மேல போகணும். அவர் கேட்கிறார், ஐ நீட் அ டாங்கி. எனக்கு ஒரு டாங்கியை பாரோ பண்ணுங்க. ஏன்னா என்ன ராஜாவாக ஒசானா என்று அழைக்கக்கூடிய அடுத்த பங்குக்கு போக எனக்கு ஒரு கழுதை தேவை. கழுதைய பாரோ பண்றாரு, மேல் ஏறி உட்கார்றாரு. வார்த்தை நிறைவேற அனுப்பப்பட்ட நோக்கத்தின் இன்னொரு பங்கை நிறைவேற்றி முடிக்கிறார். இருக்கீங்களா? முடிச்சிடலாம். இருக்கீங்களா? இப்படி சொல்லலாம். இன்னொன்று சொல். இயேசுவை பற்றி சொல்லிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அவர் மரிக்க போறார். இப்போ பவனியெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசி ராப்போஜனம். என்ன ராப்போஜனம்? லாஸ்ட் வில் பேச போறார். சீஷர்ல கூப்பிட்டு சொன்னார், உங்க கூட நான் அப்போ பிற்கணும், புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இது நிறைவேறணும்னா எனக்கு ஒரு வீடு வேணும். நீங்கள் போயிட்டு எங்கேயாவது ஒரு வீடை பாரோ பண்ணுங்க. அந்த மேலறை வீட்டை கிடைச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதை பாரோ பண்ணிட்டீங்கன்னா நான் அங்கே வந்து உட்காருவேன். அன்னைக்கு வாங்கப்பட்ட ஒரு பாத்திரமாகிய வீட்டில் இயேசு உட்கார்ந்து சொன்ன கம்யூனன் தான் போன வாரமும் நம்ம கையில் எடுத்து இந்த சர்ச்சில் கொண்டாடு. பக்க சொன்ன ஏனோ தானோன்லாம் நீ வாழ முடியாது. எனக்கு கேளுங்களேன், சிருஷ்டிக்கிற வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்க கூட பேசும்போது, உங்ககிட்ட அவர் பல வழிகாட்டுதலை தரும்போது, சும்மா ஒரு ஆர்டினரி விசுவாசியாக வாழ்வதற்கு அவங்களை கர்த்தர் அழைச்சார். அப்போதெல்லாம் நீங்க இந்த வார்த்தை வரும்போது விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. விசுவாசம் வரும்போது நீங்க எடுக்க வேண்டியது என்னங்க? உங்களுடைய பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை, அந்த எண்ணெயை உங்க கையில் எடுப்பதற்கே உங்களுக்கு சிருஷ்டிக்கிற வார்த்தையின் விசுவாசம் தேவை.
ஆனா எண்ணெயை கையில் எடுக்கும் போது ஊத்த வேண்டிய பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிற ஞானத்தை கர்த்தர் தந்து கதவை பூட்டி அதை மணிக்கணக்காக எண்ணெய் உங்களுக்கு இருக்கு. ஆனா சிருஷ்டிக்கிற வார்த்தை வரும்போது எண்ணெயை கையில் எடுக்கிற விசுவாசத்தோடு borrow the experience, borrow the lesson, borrow the system, borrow the method, borrow whatever it is where your oil can flow. உங்க எண்ணெய் ஒழுகக்கூடிய பாத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும். முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த பெண்மணியின் பொருளாதார கஷ்டம் என்றென்றைக்குமாய் தீர்ந்துச்சு. எலிஷா அவர் 50 ரூபா கொடுத்ததுதான் வைங்களேன், அவ கடைசி வரைக்கும் ஒரு பிச்சைக்காரி ஆயிருப்பாள். நீங்க வேற மாதிரி நினைக்கக்கூடாது. நான் ஆழமா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம உதவிகள் செய்யக்கூடிய இருதயம் உள்ளவன். ஆனால் அந்த பங்குக்கு நான் வரல. பட் நீங்க உயர்ந்து வாழணும்னா திறன்களில் நீங்கள் பிரகாசிக்கும். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? காட்ஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட், உங்க இன்புட், மற்றவங்களுடைய சிஸ்டம்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், இது மூன்றும் இணைஞ்சால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இது மூணுத்தையும் ஹார்மோனைஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் செல்வ நிறைவில் வாழ்வீர்கள். அவள் உடனே வெளியே போனால் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து ஃபைனலி ஷி டிட் இட். நம்ம வளரும் போது நம்மளை பார்க்குற நிறைய பேருக்கு நம்மளுக்கு புரியாது. கட்டிடுவாரா, முடிச்சிருவாளா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஊற்றுங்களேன். அந்த எண்ணெயை ஊற்றும் போது பக்கத்தில் இருக்கிறவன் எட்டி பார்த்துருப்பான். என்ன சொல்லியிருப்பாங்க? நல்லா தான் இருந்தால் பாவம் அந்த பெண்மணி, கடனாளிகள் கொடுத்த நெருக்கத்தால் மூளை குழம்பி போய் வீடை பூட்டிக்கிட்டு எண்ணெயாக ஊற்றிக்கிட்டு இருக்கா என்று என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். எவன் நமக்கு என்ன சொன்னால் நமக்கு என்னங்க? I have a word, I have my oil, and I must learn to borrow systems, methods, experiences, vessels, and go up in life. என் வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற எல்லோருமே சாதாரண ஒரு சராசரியாக நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. உங்களை உண்டாக்கின நோக்கத்தின் நிறைவுகளுக்கு நீங்கள் பிரகாசி. குறிப்பாக the young people in this church. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah, amen. ஒரு மேன் கல்ச்சர் இருக்கிற உலகத்தில் அந்த பெண்மணி வாழ்ந்தாள். பெண் ஆதிக்கம் அல்ல, ஆணாதிக்கம். பெண்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் கொடுக்கப்படுவதில்லை என்ற கலாச்சாரத்தில் வாழ்ந்த அவள் ஆண் துணை இல்லாமல் பிள்ளைகள் சிறைப்பிடிக்கும் நேரத்தில் தன் பொருளாதார பிரச்சனைகளை கர்த்தருடைய வார்த்தை, பாத்திரத்தின் எண்ணெயும் வாங்கப்பட்ட பாத்திரங்களாலும் என்றென்றைக்குமாய் பொருளாதார வீழ்ச்சிகளை சரியாக்கி கொண்டு வெற்றிகரமாய் வாழ்ந்த பெத்தேல் பெண்மணியின் சரித்திரம் இந்த பைபிளில் எழுதப்பட்டது. நீங்களும் நானும் எழுந்து வாழ்வதற்காக. யூ ஹாவ் டு டீல் வித் கிரைசிஸ். நெருக்கடிகள் வாழ்க்கையில் வரும், நீங்கள் அதை சந்திக்க வேண்டும். எப்படி இந்த பிரச்சனையை சந்திப்பேன்? ஒன்று, யூ ஹாவ் டு ஹாவ் அ கிரியேட்டிவ் வேர்ல்ட். ரெண்டு, ஆமேன், கடவுள் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், என்னென்னமோ கொடுத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமாங்க, என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நீங்கள் சிலரும் பயங்கர அறிவாளிங்க. இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் இண்டிபெண்ட் ஆயிடும். யாரையும் சார்ந்து வாழாதிருங்க. யாரையும் சார்ந்து எத்தனை நாள் நீங்கள் வாழ்வீங்க? யூ ஹாவ் டு லேர்ன் டு பிகம் இண்டிபெண்ட். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் கெரியரில் நீங்கள் சூப்பர் இண்டிபெண்ட்டாக, செல்வத்தில் நீங்கள் திறனுள்ளவர்களாக, எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து நீங்கள் எழுந்தோங்கி நிற்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும், தருவார் என்று ஆண்டவர் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா stand in the presence of God. Thank you so much. That's all I got. Amen. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாழிடுதே, அறுவடை மிகுதி அழோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி அந்தோ மனிதர் அழிகின்றாரே. இவ்வளோ நேரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஊழியம் நான் பேசினேங்க. ஆனால் இதையும் தாண்டி உங்கள் திறன்களையும் உங்கள் வரங்களையும் இன்னொன்றுக்காக இந்த கடைசி காலத்தில், இந்த தலைமுறையில் நீங்களை நானும் பயன்படுத்தணும்.
அது வேறொன்றுமல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை, சுவிசேஷ பாரம். எனக்கு பவுல ரொம்ப பிடிக்கும். ரோமர் 1:1 சொன்னார், I am a bond servant of Jesus Christ. I am an apostle and I am separated for the gospel. கடவுள் நமக்கு ஒரு நிறைய இடத்தை தந்து நீட்டா ஒரு ஷெட்டு 2 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி, அவ்வளோ போதும், சந்தோஷமாயிருவேன். ஆவடியே வந்துடணும் அப்படின்னு வச்சுங்களேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஆவடியில் இருக்கிற எல்லா வீடும் பூட்டியிருக்கும். அப்படியெல்லாம் ஒரு நாள் வந்தா, எழுப்புதல் வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். உங்கள் திறன்களை அந்த ராஜ்யத்தில் பயன்படுத்துவீங்களா? ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். திரள் மக்கள் வரணும் நம்ம சபைக்கு. அவங்க நம்மோடு கூட இருக்கணும்னா உங்கள் வரங்களை, ஆவியின் வரங்கள் 9 கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்காக என்னை பயன்படுத்துங்க. ஆத்துமாக்களுக்காக வரங்களை பயன்படுத்தி ராஜ்யத்தின் அறுவடைக்காக இங்கே நிற்கிற எல்லாருமே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். சேர்ந்து அந்த பாட்டை பாடின பின்பு பாஸ்டர் ஜெபராஜ் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆவியின் வரங்கள் 9 ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். ஆவியின் வரங்கள் 9 ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்தம் சபைதானில் நிலைத்திருப்பாய். சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்ததம் சபையில் நிலைத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி அழோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி. அந்தோ மனிதர். எல்லாரும் கரங்களை மட்டும் தட்டோமா? 1 2 3 4. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ கரங்களை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ அழிகின்றாரே, அவர் போல் பேசிட நாவோ இல்லை, அவர் போல் நலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவோ இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவினனில் தொனிக்கலையோ, என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ.
விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் ஆத்தும தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். ஆத்தும தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். விரைந்து சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார். விரைந்து சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார். விளைவினை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே. கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பொருளாதார நெருக்கடிய ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க. ஏதோ ஒரு நிர்வாகத்தை சார்ந்து, ஒரு நபரை சார்ந்து, ஒரு குடும்பத்தை சார்ந்தல்ல, நாங்களாகவே எங்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு சிருஷ்டிக்கும் வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும். இங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிற ஒரு வார்த்தைகளுக்காக வருவதாக. இந்த மாலையில் நம்முடைய வார்த்தை பெற்றுக்கொண்டே ஜனமா இங்கிருந்து போகட்டும். வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடத்தின் எண்ணெய் எடுத்து ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாற்றுவீராக. தங்கள் திறமைகளை சரியாய் கையாளத்தக்கதான பலத்தை தருவீராக. தங்களுக்குள்ள என்ன திறமைகள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை பெற்றுக்கொண்டு அதை சரியான பாத்திரங்களிலே ஆண்டவர் அதை ஊற்றும்படியாக, சரியான இடத்துல அதை நீங்க பிரயோகிக்க ஆண்டவர், அதன் மூலமாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர், அந்த வீட்டை மேல் வீட்டை வாங்கினது போல, அந்த படகை வாங்கினது போல ஆண்டவர், அந்த கழுதை நீர் வாங்கினது போல சரியான இடத்துல ஆண்டவரே நாங்கள் அதை சரியாக நாங்கள் பிரயோகிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இங்க வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் இக்கட்டு நெருக்கத்திலிருந்து விடுதலை அடையத்தக்கதாக கர்த்தருடைய வல்லம் இந்த மாலை வேளை கடந்து வரட்டும்பா. ஆண்டவரே, தங்கள் எண்ணெயை, தங்கள் திறமைகளை அறிந்து அவைகளை தங்கள் செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகட்டும். ஒரு சிருஷ்டிக்கிற வார்த்தை அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க நன்மையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாறட்டும். தனி ஒரு நபராக எந்த உதவி இல்லாம இருந்த அந்த பெண்மணி அந்த சூழ்நிலையை சமாளித்தார்களே ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் தங்கள் நெருக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சிருஷ்டிக்கிற வார்த்தை, ஒரு திறமையை கண்டெடுத்து அதை பிரயோகிக்க வேண்டிய சரியான பாத்திரத்தின் இடங்களை அவர்களுக்கு நீ தந்தரல வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாக்கள் அவருடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.